இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கொன்சாலோ கர்சியா என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. நேற்றைய புனிதர்களை பற்றி நான் சொல்லும் பொழுது, ஜப்பானிய தேசத்தினுடைய புனித பால் மிக்கி மற்றும் அவருடைய சகோதரர்கள் மறைசாட்சிகளாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று நேற்று நான் சொன்னேன். அந்த புனித பால் மிக்கி மற்றும் அவர்களுடைய தோழர்களில் மிக முக்கியமான ஒருவர் தான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த புனித கொன்சாலோ கர்சியா. இவர் மும்பைக்கு அருகில் இருக்கிற வசை என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு போர்த்துகீசிய தந்தைக்கும் இந்திய தாய்க்கும் பிறந்தவர் தான் இந்த புனித கொன்சாலோ கர்சியா. அன்புமிக்கவர்கள், இவருடைய தந்தை போர்த்துகீசியர் என்பதால் இவருடைய புனிதர் பெயர் பட்டியல் போர்த்துகீசிய பெயர் பட்டியலில் இருக்கிறது. இவர் புனித பிரான்சிஸ்கன் சபையினுடைய 3ஆம் சபையில் உறுப்பினராக இருந்தார் என்று அறியப்படுகிறார். சேசு சபை குருக்கள் இடத்துல படித்து சேசு சபை குருவாகவே மாற வேண்டும் என்று விரும்பினார். இருந்தாலும் அவருக்கான அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினால் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து வேத போதக பணிக்காக ஜப்பான் தேசத்திற்கு செல்லுகிறார். அங்கே புனித பால் மிக்கி மற்றும் அவர்களுடைய தோழர்களோடு இவரும் ஒருவராக இருந்தார் என்றும், சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருந்ததாம். இவர் அவசரமாக ஓடி, இந்த சிலுவை என்னுடையதா அப்படி என்று கேட்க, சிலுவையில் அறைய காத்திருந்தவர், உம்முடைய சிலுவை இது அல்ல வேறொன்று என்று காண்பிக்கிற நேரத்தில் அந்த சிலுவை இடத்துல சென்று முழந்தாளிட்டு அதை கட்டி அணைத்து முத்தமிட்டு, இயேசுவுக்கு மறைசாட்சியாக நான் மரிப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்ய போகிறாய் அப்படி என்று முத்தமிட்டாராம் புனித கொன்சாலோ கர்சியா என்பவர். அன்புமிக்கவர்களே, இறக்கும் தருவாயில் கூட இயேசுவை புகழ்ந்து கொண்டே முக மலர்ச்சியோடு மரித்தார் இந்த புனித கொன்சாலோ கர்சியா என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த புனித கொன்சாலோ கர்சியாவுடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவின் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு வாழ இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு இளம் தம்பதியினர் தங்களுடைய அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் வேலைக்கு சென்ற உடனேயே மனைவி வீட்டு பணிகளை கவனிப்பார். அவர்களுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் அமர்ந்து டீ அருந்துவதற்காக ஒரு கண்ணாடி ஜன்னல் பெரிதாக இருந்ததாம். ஒவ்வொரு முறையும் இந்த கணவனும் இந்த மனைவியும் அந்த இடத்துல மாலை நேரத்தில் அமர்ந்து அவர்கள் டீ அருந்தும் பொழுது மனைவி சொல்லுவாளாம், எதிர் வீட்டு போஷனை பாருங்க, அந்த பெண்மணி துணிகளை துவைத்து காய வைத்திருக்கிறார், அந்த துணிகள் எவ்வளவு அழுக்காக இருக்கின்றன, கொஞ்சம் கூட துணி துவைக்க தெரியாமல் அந்த அம்மா என்ன குடும்பம் நடத்துது அப்படின்று தினமும் இந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எதிர் வீட்டு பெண்ணை பற்றி குறை சொல்லி கொண்டே இருப்பாராம். 2-3 நாட்கள் கடந்தன. ஒரு நாள் மனைவி வழக்கம் போல், என்னங்க அந்த எதிர் வீட்டை பார்த்தீங்களா, புதிதாக குடி வந்திருக்கிறாங்க, அந்த அம்மா எப்படி துணி துவைச்சி போட்டிருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட சுத்தப்பத்தம் இல்லாமல் இங்கேருந்து அழுக்காகவே இருக்குது, எப்படி தான் இவங்கெல்லாம் துணி துவைக்கிறாங்களோ, கொஞ்சம் சுத்தமாக கூட துவைக்க தெரியலையே அப்படி என்று வழக்கம் போல் எதிர் வீட்டு பெண்ணை பற்றி இவர் குறை கூற ஆரம்பிக்கிறார். காரணம், இவங்க ஜன்னலிலிருந்து அவர்கள் எதிர் வீட்டை இவர்கள் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருந்த கணவன், ஒரு நிமிடம் இரு அப்படி என்று சொல்லி தங்களுடைய மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளை துடைக்கும் ஒரு துணியை எடுத்து அவர்கள் வீட்டு கண்ணாடியை ஒரு முறை சுத்தமாக துடைத்து எடுத்தாராம். துடைத்து எடுத்து விட்டு மனைவி இடத்துல, இப்பொழுது பார் என்று சொல்லுகிற நேரத்தில் எதிர் வீட்டில் துவைத்து காய வைக்கப்பட்டிருந்த துணிகள் பளிச்சென்று சுத்தமாக இருப்பதை இருவரும் கண்டார்களாம். அப்பொழுது தான் கணவன் சொன்னானா, அழுக்கு எதிர் வீட்டு பெண்மணியினுடைய துணிகளில் அல்ல, எதிர் வீட்டில் இல்லை, அழுக்கு நம்ம வீட்டு ஜன்னலில், நம்ம வீட்டு கண்ணாடியில், நம்ம வீட்டில் தான் இருக்கிறது. ஆகவே பிறருடைய அழுக்கை பார்ப்பதற்கு முன்பாக, பிறருடைய குற்றங்களை சுற்றி காண்பதற்கு முன்பாக நம்ம வீட்டு ஜன்னலை துடைத்தால் போதும், பார்வை சரியாகும், பாதைகள் நமக்கு தெரியும் அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் இன்றைக்கு சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நமது ஆண்டவர் நற்செய்தி வாசகத்தில் தீட்டு என்பது ஒரு மனிதனுக்கு வெளியே இருந்து உள்ளே சென்று மறுபடியும் வெளியே வருவது தீட்டு அல்ல, அல்லது வெளியிலிருந்து உள்ளே செல்வது தீட்டு அல்ல, மாறாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து, அழுக்கான பாவமான உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள்
எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் செயல்கள் தான் உண்மையாகவே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன அப்படி என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லுகிறார். நாம் வாழுகிற இந்த உலகத்தில் மொழி வாரியான, இனவாரியான அல்லது நிலப்பிரிவு வாரியான அல்லது ஜாதி வாரியான வேற்றுமைகளை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இவர்கள் அப்படித்தான், அவர்கள் அப்படித்தான், இவர்களோடு பேசக்கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது, இவர்களுடைய முறைமையே இப்படித்தான் இருக்கும் அப்படி என்று நம்முடைய எண்ணத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் தீட்டுப்பட்டவர்களாய் மனிதர்களை அளந்து பார்க்கிற ஒரு குறைபாட்டிலிருந்து முற்றிலுமாக வெளிப்பட்டு இயேசுவைப் போல உள்ள தூய்மை உடையவர்களாய், இயேசுவைப் போல உள்ள முழுவதும் பரிவை கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது தான் நாம் உண்மையான இயேசுவின் சீடர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் பேதுருவுக்கு திருத்தூதர் பணியில் கடவுள் தூய்மை என்று கருதிய எவற்றையும் நீ தீட்டு என கருதாதே அப்படி என்று அழுத்தமான ஒரு ஆழமான ஒரு பாடத்தை திருத்தூதர் பேதுருவுக்கு நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே பாடத்தை தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். அன்புமிக்கவர்களே, எண்ண தூய்மை உள்ளவர்களாய், உள்ள தூய்மை உள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் அன்பு நிறைந்தவர்களாய், பரிவு நிறைந்தவர்களாய், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் மன்னிக்கிற, எல்லோருக்கும் உதவி செய்கிற ஒரு தாழ்ச்சியான அன்பான இதயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.